அப்ப கல்ச்சர், ஐடென்டிட்டி, ரெப்ரசன்டேஷன் இவையெல்லாம் ஒரு சாதாரணமான வார்த்தைகளாக 70 வரைக்கும் கடத்தப்பட்டவை. ஒரு காலத்துல யூரோப், யூகே ஒரு பவர் சென்டரா இருந்தப்போ நம்மள என்ன சொன்னாங்கன்னா ஈஸ்டர்ன் பீப்புள்னு சொன்னாங்க. நம்ம எல்லாம் கிழக்கத்திய நாட்டை சார்ந்தவர்கள் அப்படின்னாங்க. இன்னைக்கு அமெரிக்கா பவர் சென்டரா மாறின பொழுது நம்மளை எல்லாம் என்ன சொல்றாங்க? தெற்கத்தியக்காரர்கள் அப்படின்னாங்க. மனித இனம் எழுத துவங்கிய காலத்திலிருந்து பெண்களை பற்றி ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் வருந்தத்தக்கது என்னவென்றால், வர்ஜினியா வுல்ஃப் சொல்கிறார், எந்த புத்தகமும் பெண்களால் எழுதப்பட்டதல்ல. ஐ எம் வெரி சாரி டு சே, தமிழருடைய அறிவு தளம் என்பது இதுவரைக்கும் நம்முடைய பண்பாட்டை நாம் புரிந்து கொள்ள வைத்திருப்பது என்ன என்றால், உணர்ச்சியை மையமாக கொண்ட அறிவுதான். வளர்ப்பவரை தவிர யாரையும் பார்ப்பதில்லை, யாரும் இந்த காளையை பார்ப்பதற்கு அனுமதிப்பதில்லை. அது மாதிரிதான் இன்றைக்கு விஜயும் அப்படித்தான் கட்டமைக்கும். அதைத்தான் ஐயா அவர்கள் குறிப்பிட, ஒரு அர்த்தத்தை வைத்துக் கொண்டு ஜல்லிக்கட்டு காளையை புரிந்து கொள்ள முயல்கிறோம். அந்த ஒரு அர்த்தம் என்பது ரொமான்டிசைஸ்டு பண்ணப்பட்ட அர்த்தம், ஒரு அழகியலாக மாற்றப்பட்ட அர்த்தம். பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அன்புக்குரிய பேராசிரியர் தர்மராஜ் ஐயா அவர்கள் மற்றும் கல்லூரியினுடைய வரலாற்றுத்துறை தலைவர் மேடம் அவர்கள் மற்றும் தமிழ்துறை தலைவர், தமிழ்துறை பேராசிரியர்கள், வரலாற்றுத்துறையை சார்ந்த பேராசிரியர்கள், நண்பர் முனைவர் ராமர் அவர்களே, என்னுடைய நண்பர் ஜெகதீசன் அவர்களே, வரலாற்றுத்துறை, தமிழ்துறை, மற்ற துறையை சார்ந்து துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய மாணவர்களே, ஆய்வாளர்களே, அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு முறையும் பண்பாடு, அதாவது ஆங்கிலத்திலே கல்ச்சர் என்று சொல்வார்கள், இதை பற்றி பேசும் பொழுது ஒரு வகையான ஒரு பதட்டம் என்னிடத்திலே எப்பொழுதும் ஏற்படும். ஏனென்றால் இது ஒரு சாதாரணமான வார்த்தை அல்ல. என்றால் குறிப்பாக நான் ஆங்கிலத்துறையில் பணியாற்றினாலும், ஆங்கிலம் சார்ந்து ஆய்வுகளை மேற்கொண்டாலும், பண்பாட்டு ஆய்வை தான் நான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன். அதாவது கல்ச்சர் சம்பந்தப்பட்ட ரிசர்ச், இலக்கியத்தை கூட நான் ஒரு கல்ச்சுரல் டெக்ஸ்டாகத்தான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அதாவது இலக்கியம் நாவலாக இருந்தாலும், அல்லது ஒரு போயிட்ரியாக, ஒரு போகமாக இருந்தாலும், அல்லது ஒரு நாடகமாக இருந்தாலும், அது ஒரு பண்பாட்டு பிரதியாகத்தான் எப்பொழுதும் நான் பார்ப்பது வழக்கம். இப்போ இந்த செமஸ்டரில் கூட கல்ச்சரல் ஸ்டடீஸ் டீச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒவ்வொரு தடவையும் அந்த கல்ச்சரை டிஃபைன் பண்ணுறது, இல்லை மாணவர்கள்ட்ட இதை கொண்டு போய் சேர்க்குதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரகிள். ஒரு கடந்த ஒரு 5 வகுப்புகளாக என்ன பண்பாடு என்றால் என்ன, அது எப்படி தியரைஸ் பண்ணப்பட்டிருக்கிறது அப்படின்றத ஏறக்குறைய இந்த செவ்வாய்க்கிழமை தான் அதை டிஸ்கஸ் பண்ணி முடித்தேன். அப்பயும் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னு தான் சொல்லுவேன். அதை கார்ல் மார்க்ஸ் சொன்னதாக என்னுடைய பேராசிரியர் நடராஜன் பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் சொல்லுவார். பண்பாடு என்ன அப்படின்னா, ஆங்கிலத்தில் இதை சொல்கிறேன், அதாவது மேக்சிமம் ஹாப்பினஸ் ஃபார் த மேக்சிமம் பீப்புள் வித் மினிமம் ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவார். அதாவது அதிகப்படியான மகிழ்ச்சி அதிகப்படியான மக்களுக்கு கொடுக்கின்ற பொழுது ஒரு சிறு வகையான ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும் அப்படின்றதா அவர் சொல்லுவார். அப்போது சாரோட இந்த புத்தகம் எங்களுடைய பல்கலைக்கழகத்தில் வெளியீட்டு விழா வச்சுருந்தோம். அதை பற்றியான டிஸ்கஷன் நடத்தப்போ தான் சாரோட புத்தகத்தை படிப்பதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அதில் முதல்ல பர்சனலாக நான் சாருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னா, புத்தகம் பிரிண்ட் ஃபார்மேட்டில் இருக்கிறது அப்படின்றது நார்மலாக எல்லா புத்தகமும் அதை பிரிண்டில் கொடுக்குறாங்க. என்னை போன்ற பார்வையற்றவருக்கு அணுகும் தன்மை உள்ள புத்தகம், அதாவது எப்படி நம்ம ரைட் டு ஸ்பீச், ஒரு பேசுவதற்கான உரிமை என்பது மிக முக்கியமோ, ரைட் டு ஃபுட், அது ஆர்டிகல் 21 ரைட் டு லைஃப்பில் வருது, அது எப்படி முக்கியமோ அதே போல் ரைட் டு ஆக்சஸ், அதாவது அணுகும் தன்மை வாய்ந்ததாக கட்டடங்களும் இருக்க வேண்டும், கல்வியும் இருக்க வேண்டும், புத்தகமும் இருக்க வேண்டும். இல்லை என்றால் நம்ம ஒரு வகையான ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய பார்வையற்றவர்களை, மாற்றுத்திறனாளிகளை நாம் ஒவ்வொரு முறையும் ஒடுக்கி கொண்டு தான் இருக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு இங்கே இந்த கூட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது, இது 4வது தளத்தில் இருக்கிறது. இங்கே லிஃப்ட் இல்லை அப்படின்னா ஒரு ஃபிசிக்கலி இம்பேர்ட் பர்சன் ஒரு வீல் சேர் யூஸ் பண்ணுறவர்னால வர முடியாது, ஏன்னா படி ஏறி அவரால் வர முடியாது.
ஸோ அப்போது அந்த அணுகும் தன்மை ரொம்ப முக்கியம். எனக்கு அந்த வகையில் நான் படிக்கிற வகையில் அந்த புத்தகத்தை கொடுத்த சாருக்கு மிக முக்கியமாக நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா இல்லைன்னா என்னால் அதை படிச்சிருக்க முடியாது. புத்தகம் 415 பக்கங்கள் வெறும் அதாவது கண்டென்ட் மட்டும். அதுக்கப்புறம் ஒரு 25-30 பக்கம் வந்து துணைநூல் பட்டியல், அதாவது ரெஃபரன்சஸ் இருக்குது. அப்போ இது எல்லாத்தையும் நான் வந்து என்னுடைய ரீடர் வச்சு படிக்கிறதுங்கிறது இன்னைக்கு இருக்கிற அதாவது ரெஸ்ட்லெஸ் ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டில் நியர்லி இம்பாசிபிள். ஏன்னா நான் பிஏ படிக்கும் பொழுது, நான் இப்போ எல்லாம் லேப்டாப் எல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போது 2009 நான் பிஏ சேரும் பொழுது அப்போ இருந்த சிரமங்கள்லாம் ஒரு மணி நேரம் படித்து காமிக்கிறதுக்கு நான் 3 மணி நேரம் ஒரு வாசிப்பாளருக்காக வெயிட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போது இந்த அணுகும் தன்மை ரொம்ப முக்கியம். அந்த வகையில் சாருக்கு முதல்ல என்னுடைய உள்ளம் சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அவர் கொடுக்க போய் தான் என்னால் அதை படிக்க முடிஞ்சுது. இல்லை என்றால் புத்தகத்தை வாங்கி நான் கையிலே தான் வைத்திருப்பேன். ஸோ அப்போ அதுக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போது இந்த நூலை வந்து நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷனை நம்ம வச்சுக்கலாம். அதாவது என்ன அப்படின்னா, 1960களினுடைய பிற்பகுதியில் குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளில், இங்கிலாந்து, ஜெர்மனி, பிரான்ஸ், இது போன்ற ஐரோப்பிய நாடுகளில் மிக ஒரு முக்கியமான ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கல்வி புலம், அதாவது ஒரு டிஸ்கோர்ஸ், ஒரு ஸ்டடீஸ் வந்துச்சு. அது என்ன பண்ணுது, அதை தான் கல்ச்சுரல் ஸ்டடீஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். அது என்ன பண்ணுது அப்படின்னா, அதுக்கு முன்னாடி கட்டமைக்கப்பட்ட அறிவுத்தளத்தை கேள்விக்கு உள்ளாக்குது. அது என்ன மாதிரியான அறிவுத்தளம், என்ன மாதிரியான நாலேஜ் அப்படின்னா, அந்த நாலேஜ் வந்து ஐரோப்பிய இதில் பொறுத்த வரைக்கும் ஒரு உயர் வர்க்கம், அதாவது பூர்ஷ்வா கிளாஸ், அதாவது பூர்ஷ்வா கிளாஸால கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய அந்த அறிவுத்தளம், அதை கேள்விக்குண்டாக்கி அதை உடைத்து விட்டு உழைக்கும் வர்க்கத்திலிருந்து, இன்னும் சொல்ல போனா கருப்பினத்திலிருந்து வந்த ஆய்வாளர்களால் ஒரு அறிவுத்தளம் உருவாக்கப்படுகிறது. ஒரு நாலேஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது. ஸோ அந்த நாலேஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் நம்ம கல்ச்சுரல் ஸ்டடீஸ் இன்னைக்கு சொல்றோம். அப்படி வரும்பொழுது அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஸ்டூவர்ட் ஹால், ரேமண்ட் வில்லியம்ஸ், ரிச்சர்ட் ஹாகார்ட், இவங்க மாதிரியான மிகப்பெரிய ஆய்வாளர்கள், முதல் தலைமுறை ஆய்வாளர்கள், அவங்க எல்லாமே வந்து உழைக்கும் வர்க்கத்திலிருந்து, கருப்பினத்திலிருந்து வந்தவர்கள், கருப்பினத்தை சார்ந்தவர்கள். அவர்கள் பல்கலைக்கழகத்துக்கு வந்த பொழுது, பல்கலைக்கழகங்களில் உள்ள பாடங்களை எல்லாம் படித்த பொழுது உள்ளே ஒன்று விஷயம் தோன்றுகிறது. என்னவென்றால், இது நம்மளுடைய பண்பாட்டை பேசவில்லை. இந்த அறிவு நாம் எதையெல்லாம் அறிவு என்று நமக்கு கற்பிக்கிறார்களோ, இந்த எந்த அறிவும் என்னுடைய பண்பாட்டை பேசவில்லை. என்னுடைய வாழ்க்கை முறையை, என்னுடைய வாழ்க்கை நிலையை இது பேசவில்லை. ஆக இது எது அறிவு என்று கட்டமைக்கப்பட்டு நம்ம சிலபஸ் மூலியமா மேலை நாட்டு பல்கலைக்கழகங்கள், அதாவது வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டிஸ்ல சொல்லிக் கொடுக்கப்பட்டதோ, இந்த முதல் தலைமுறை ஆய்வாளர்கள், அதாவது ஸ்டூவர்ட் ஹால், ரிச்சர்ட் ஹாகார்ட், ரேமண்ட் வில்லியம்ஸ், ரைட், இது போன்ற ஆய்வாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தோணுது, இது வந்து நமக்கான ஆய்வு இல்லை, இது நமக்கு வந்து இது நமக்கான அறிவை இது பேசல அப்படின்ற ஒரு சிந்தனை அவர்களுக்குள்ளே ஏற்படுகிறது. அதன் விளைவாக அவங்க என்ன பண்றாங்கன்னா, கல்ச்சுரல் ஸ்டடீஸ், நம்மளுடைய பண்பாட்டை நாம் ஆய்வு செய்ய வேண்டும் என்று அவர்களுக்குள்ளே தோன்றுகிறது. அதன் விளைவுதான் நீங்க பாத்தீங்கன்னா 1970களிலிருந்து ஒரு வகையான அறிவு தளம் ஒடுக்கப்பட்டவர்களுக்காக உருவாக்கப்படுகிறது. அதாவது குறிப்பாக வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல, மேலை நாடுகள்ல. அதனுடைய விளைவு என்னவாக ஆகுது என்று பார்த்தீங்கன்னா, ஒரு 20-30 ஆண்டுகளில் அடையாளம் என்றால் என்ன, பிரதிநிதித்துவம் என்றால் என்ன, பண்பாடு என்றால் என்ன, அதாவது வாட் இஸ் கல்ச்சர், வாட் இஸ் ஐடென்டிட்டி, வாட் இஸ் ரெப்ரசன்டேஷன். அப்ப கல்ச்சர், ஐடென்டிட்டி, ரெப்ரசன்டேஷன், இவையெல்லாம் ஒரு சாதாரணமான வார்த்தைகளாக 70 வரைக்கும் கடத்தப்பட்டவை. ஆனால் அதுக்கு பின்னால் இருந்த அரசியல் என்னவென்றால், ஒரு வெள்ளைக்காரர்களுடைய மேட்டுமை தன்மை வாய்ந்த ஒரு அரசியல், அதாவது உயர் வர்க்கத்தை பேசக்கூடிய ஒரு அழகியல். அதைத்தான் மில்டனுடைய பாரடைஸ் லாஸ்டாக இருக்கட்டும், அல்ல அதைத்தான் வேர்ட்ஸ்வர்த்தோட இதாக இருக்கட்டும், அதைத்தான் கீட்ஸோட போயம்ஸ்ல, அதைத்தான்
என்லைட்டன்மெண்ட் மூவ்மெண்ட் என்று சொல்லப்படக்கூடிய, அதாவது புத்தொளி காலம் என்று தமிழிலே சொல்வார்கள், அந்த புத்தொளி மெய்யல் அதைத்தான் கூறுகிறது. அதாவது அவர் எது அறிவு என்று சொன்னால் அதைத்தான் ஃபூக்கோ சொல்வார், ஹவு டு வி நோ வாட் டு வி நோ, நமக்கு என்ன தெரியும், நமக்கு என்ன தெரியும் என்று. அண்ட் வாட் டு வி நோ வாட் வி டு நாட் நோ, நமக்கு என்ன தெரியும், நமக்கு என்ன தெரியாது என்று. இந்த கேள்விகளில் இருந்துதான் பண்பாட்டு ஆய்வு, பண்பாட்டு இயல், நம்ம பண்பாட்டை ஒரு அறிவுத்தலமாக பார்க்கக்கூடிய ஒரு நிலை உருவாகியது. அது குறிப்பா 1960களினுடைய பிற்பகுதியில் 64 தான் சென்டர் ஃபார் கண்டெம்பரரி கல்ச்சரல் ஸ்டடீஸ் என்று யூனிவர்சிட்டி ஆஃப் பர்மிங்ஹாம் யூகேயிலே உருவாக்கப்படுகிறது. அதை தொடர்ந்து ஒரு 20-30 ஆண்டுகளாக மிக காட்டமான, மிக தீவிரமான ஆய்வு பண்பாடு, பிரதிநிதித்துவம், அதாவது கல்ச்சர், ரெப்ரசன்டேஷன், ஐடென்டிட்டி, இந்த 3 தளத்தில் நடைபெற்றது. அதனுடைய விளைவு என்ன என்றால் 21ஆம் நூற்றாண்டினுடைய துவக்கத்தில், அதாவது 2005-6 போன்ற காலகட்டங்களில் இது இன்னைக்கு குளோபல் சதர்ன் கண்ட்ரீஸ் என்று சொல்லப்படுகின்ற, ஒரு காலத்துல யூரோப், யூகே ஒரு பவர் சென்டரா இருந்தப்போ நம்மள என்ன சொன்னாங்கன்னா ஈஸ்டர்ன் பீப்புள்னு சொன்னாங்க, நம்ம எல்லாம் கிழக்கத்திய நாட்டை சார்ந்தவர்கள் அப்படின்னாங்க. இன்னைக்கு அமெரிக்கா பவர் சென்டரா மாறின பொழுது நம்மளை எல்லாம் என்ன சொல்றாங்க, தெற்கத்தியக்காரர்கள் அப்படின்னாங்க. அப்ப அதான் உஸ்மானியா பல்கலைக்கழகத்தை சேர்ந்த ப்ரொஃபசர் விஜயகுமார் இங்கிலீஷ் அண்ட் ஃபாரின் லாங்குவேஜ் யூனிவர்சிட்டியில ஒரு டாக் கொடுக்கும்போது சொல்லிப்பாரு, என்னுடைய திசை என்ன, வேர் ஐ எம் ஃப்ரம் வேர். ஒரு காலத்துல என்னைய கிழக்கிலிருந்து வந்தவன் சொல்றீங்க, இப்ப தெற்கிலிருந்து வர்றவன் சொல்றீங்க, எந்த என்னுடைய திசை? அப்போ எந்த அதிகாரத்தினுடைய மையத்தில் இருந்து பார்க்கிறோமோ, அதிகாரம் எந்த திசையில் இருந்து பார்க்கிறதோ நம்மை, அதுக்கு ஏற்றவாறு நம்மளுடைய திசை தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கிறது. இது ஒரு அரசியல் சூழல். அப்போ 2003-4 காலகட்டங்களில் அதாவது கிழக்கத்திய நாடுகள், அதாவது தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ் என்று சொல்லப்படுகின்ற ஆசியாவில் இருந்து, ஆப்பிரிக்காவில் இருந்து வந்தவர்கள், குறிப்பா ஐரோப்பிய பல்கலைக்கழகங்களில் பணியாற்றக்கூடியவர்கள், அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் பணியாற்றக்கூடிய நம் மக்கள் நம்மளுடைய பண்பாட்டை பற்றி ஆங்கிலத்திலே எழுத தொடங்குகிறார்கள். அதனுடைய விளைவுதான் போஸ்ட் கலோனியலிசம் உருவாகியது. அதனுடைய விளைவுதான் சபால்டன் ஸ்டடீஸ் உருவாகியது. அதனுடைய விளைவுதான் தலித் ஸ்டடீஸ் உருவாகியது. இது போன்ற பல ஸ்டடீஸ்கள் உருவாகியது. இவையெல்லாம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், இங்கேதான் ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பின் நவீனத்துவம், போஸ்ட் மாடர்னிசம். போஸ்ட் மாடர்னிசம் என்ன சொல்கிறது? லயட்டார்ட் என்ற மிக முக்கியமான ஆய்வாளர் சாருடைய புத்தகங்களை எல்லாம் தொடர்ந்து பேசக்கூடியிருக்கிறார். அதில் சொல்லுவார், கிராண்ட் நரேட்டிவ், மினி நரேட்டிவ் என்று சொல்லுவார். அதாவது கிராண்ட் நரேட்டிவ் என்றால் ஒரு அதிகாரத்தை மையமாக கொண்டு இயங்கக்கூடியது. அதாவது ஜெண்டர்ல சொன்னோம்னா மேல் ஃபீமேல்னு சொல்றோம், காஸ்ட்ல சொன்னோம்னா அப்பர் காஸ்ட் லோவர் காஸ்ட்னு சொல்றோம். ஒரு இடத்தை வைத்து சொல்லுவோம் என்று சொன்னால் அர்பன் ரூரல் என்று சொல்கிறோம் இல்லையா? அப்போ ஒரு பொருளாதாரத்தை வைத்து சொல்லுவோம் என்றால் ரிச் புவர் என்று சொல்கிறோம். இது போன்ற இந்த பைனரி, இந்த இரட்டைத்தன்மையில பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே ஒரு கேட்டகரி, அதாவது ரிச் அப்பர் காஸ்ட் பீப்புள், ரைட், மேல் அர்பன் பீப்புள், இது போன்ற ஒரு ஒரு அதிகாரம் மிக்க கேட்டகரியை சார்ந்தவர்கள் தான் அறிவை கட்டமைத்திருக்கிறார்கள். அப்போ புவரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ரிச்சோட அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் போறோம். தலித் மக்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு காலகாலமா அப்பர் காஸ்ட் மக்களுடைய இலக்கியத்தில் வச்சுதான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதாவது முல்கராஜ் ஆனந்த் என்ற மிக முக்கியமான ஒரு எழுத்தாளர், ஒரு நாவலிஸ்ட், ஆர்.கே. நாராயணுக்கு சமகாலத்தில் எழுதியவர். அவர் கூலி என்று ஒரு நாவலை எழுதியிருக்கிறார், அன்டச்சபிள் என்று ஒரு நாவலை எழுதியிருக்கிறார். அவர் யார்? ஒரு பார்ப்பன சமூகத்தை சார்ந்தவர். அப்போ அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் எது அன்டச்சபிலிட்டி, எது சாதியம், எது ஒடுக்கப்பட்டவருடைய வாழ்க்கை என்று கட்டமைக்கப்பட்டது. அதைத்தான் வெர்ஜினியா வூல்ஃப் தன்னுடைய ரூம் ஆஃப் ஒன்சோன் என்ற புத்தகத்திலே சொல்வார். இதுவரைக்கும் ஒரு 1929 இந்த புத்தகம் எழுதப்பட்டது. அந்த காலகட்டத்தில் அந்த புத்தகத்திலே சொல்லுவார், இதுவரைக்கும் நூலகம் அளவுக்கு புத்தகங்கள் பெண்களை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. எப்பொழுது? 17ஆம் நூற்றாண்டு, 18ஆம் நூற்றாண்டு, 16ஆம் நூற்றாண்டு.
மனித இனம் எழுத துவங்கிய காலத்திலிருந்து பெண்களை பற்றி ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் வருந்தத்தக்கது என்னவென்றால், வர்ஜீனியா வோல்ஃப் சொல்கிறார், எந்த புத்தகமும் பெண்களால் எழுதப்பட்டதல்ல. இவையெல்லாம் யாரால் எழுதப்பட்டது? ஆண்களால் எழுதப்பட்டது. அப்ப ஆண்களின் பார்வையில் தான் பெண்கள் பார்க்கப்பட்டிருக்கிறார்கள், பெண்களுடைய அடையாளம் கட்டமைப்பு. அதைத்தான் அந்த நிலையில் தான் இந்த போஸ்ட் மாடர்னிசம் சொல்கிறது, நம்மளுடைய அறிவுத்தளம், பெண்கள் பற்றியான அறிவுத்தளம், மாற்றுத்திறனாளிகள் பற்றியான அறிவுத்தளம், ஒடுக்கப்பட்டுள்ள அறிவு பற்றியான ஒரு ஐடென்டிட்டி, கல்ச்சர், ரெப்ரசன்டேஷன், இது எல்லாம் எங்கிருந்து வந்திருக்கிறது என்று சொன்னால் ஒடுக்குவர்களுடைய பார்வையில இருந்து வந்திருக்கிறது. இதை நாம் கேள்விக்குள்ளாக்க வேண்டும். நமக்கான அறிவை, நமக்கான பண்பாட்டை, நமக்கான அறிவு தளத்தை நாம் உருவாக்க வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? இங்கு இந்த கேள்வியை கேட்டவர்கள் எல்லாம் யார் என்று பார்த்தீர்களே என்று சொன்னால் 1948 UDHR, யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், அதாவது மனித உரிமைகள் பிரகடனம் முதலாக உலக வரலாற்றில் 1948 தான் யுனைடெட் நேஷன், அதாவது ஐரோப்பிய யூனியன் உருவாகிய பிறகு ஒரு மனித உரிமைகள், உலக மனித உரிமைகள் பிரகடனம், அது எல்லா மனிதர்களையும் ஒருமையாக பார்த்தது. அதோடைய விளைவு என்னாச்சு அப்படின்னா சிவில் ரைட்ஸ் மூவ்மெண்ட், அதாவது அடிமைகள் தங்களுடைய உரிமைகளுக்காக போராடினார்கள், கருப்பினத்த மக்கள் போராடினார்கள், மாற்றுத்திறனாளிகள் போராடினார்கள், அகதிகள் போராடினார்கள், தலித் மக்கள் போராடினார்கள், பெண்கள் போராடினார்கள், மலைவாழ் மக்கள் போராடினார்கள், பால் புதுமையினர், ஹோமோசெக்சுவல்ஸ் அவர்கள் போராடினார். இவ்வாறு ஒடுக்கப்பட்டவர்கள் எல்லாம் உலகம் முழுவதும் போராடினார்கள். அதனுடைய விளைவுதான் போஸ்ட் மாடர்னிசம் சொல்லக்கூடிய இந்த மினி நரேட்டிவ்ஸ். அவர்களுக்கான இலக்கியத்தை இவர்கள் படைத்தார்கள். இதுவரைக்கும் இலக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரதிநிதித்துவம் எல்லாம் என்ன? தலித் மக்களை பற்றி அப்பர் காஸ்ட் மக்கள் எழுதியது, அல்லது பெண்களை பற்றி ஆண்கள் வர்ணித்து எழுதியது, நடந்தால் மெய்யழகு, உடையழகு, கண்ணழகு என்று எழுதியது. அப்ப பெண்களின் பார்வையில் பெண்கள் உடல் எவ்வாறு கட்டமைக்கப்படும், மாற்றுத்திறனாளியின் பார்வையில். ஏன் எனக்கு நான் சொல்லுவேன், எடுத்த எடுப்பிலேயே சாருக்கு நான் நன்றி, இந்த புத்தகத்தை எழுதியதற்காக நான் நன்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னாலும் கூட, அந்த புத்தகத்தை நான் படிக்கும் வகையில் எனக்கு வடிவமைத்து கொடுத்தமைக்கு அவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். ஏனென்று சொன்னால் இது எனக்கு, என்னுடைய பார்வையில் இது ரொம்ப முக்கியம். பார்வை உள்ளவர்களுக்கு இது ரொம்ப எளிமையான விஷயம், ஆனால் அது ஒன்றுமே இல்லை. ஆனால் எனக்கு அது ரொம்ப முக்கியம். ஆக நான் ஒரு இலக்கியம் எழுதுகிறேன் என்று சொன்னால் என்னுடைய இந்த போராட்டம் என்னுடைய இலக்கியத்தில் வரும். அந்த வகையில் தான் இந்த சாருனுடைய இந்த புத்தகம் நான் முதல் என்னுடைய ஒரு பாயிண்டாக நான் இங்கே வைப்பது, இது ஒரு மினி நரேட்டிவ். மினி நரேட்டிவ் என்று சொன்னால் இதுவரைக்கும் பேசப்படாத ஒரு விஷயத்தை பேசியிருக்கிறது, இதுவரைக்கும் அறிவுத்தளம் தொடாத ஒரு விஷயத்தை இவர் தொட்டிருக்கிறார். அப்படி தொடுகின்ற பொழுது ஒரு பதட்டம் அந்த நூலிலே இருக்கதான் செய்கிறது. எதை கொண்டு போய் சேர்ப்பது, எதை எழுதுவது, எவ்வாறு இதை ஒரு வடிவமாக கொடுக்க வேண்டும். இப்போ நீங்க தலித் ஆட்டோபயோகிராஃபியோ, இல்ல டிரான்ஸ்ஜெண்டர் ஆட்டோபயோகிராஃபியோ, இல்ல ஒரு மாற்றுத்திறனாளி ஆட்டோபயோகிராஃபியோ, இல்ல எந்த ஒடுக்கப்பட்டவனுடைய தன் வரலாற்றை நீங்கள் படித்தீர்களே என்று சொன்னால், அது ஆங்கிலத்திலே சொல்வது போல ஒரு பில்டிங்ஸ் ரொமான் நரேட்டிவ்ஸ் என்று சொல்வார்கள். என்னவென்றால், ஒரு குழந்தை பருவத்திலே தொடங்கி கல்வி கற்று வேலை வாய்ப்பு பெற்று குடும்பமாகி குழந்தைகளாகி ஒரு முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் ஒரு செங்குத்தான நரேட்டிவை அது பெற்றிருக்காது. ஏனென்றால் அவர்களுடைய வாழ்க்கை அப்படி செங்குத்தாக இல்லை. அப்படி ஒரு சச்சின் டெண்டுல்கர் ஆட்டோபயோகிராஃபி மாதிரி அது இருக்காது. பிகினிங்ல இருந்து எண்டு வரைக்கும் ஒரே நூல் பிடிச்ச மாதிரி ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அது போகாது. ஏனென்று சொன்னால் அவருடைய வாழ்க்கை அவ்வளவு எளிமையானதாக இல்லை. அந்த வகையில் தான் ஜல்லிக்கட்டை பற்றி பேசுகின்ற பொழுது, இப்ப மேடம் சொன்ன மாதிரி, துறைத்தலைவர், வரலாற்றுத்துறை தலைவர் மேடம் சொன்ன மாதிரி, இது அப்படித்தான் இருக்கும். இது ஆங்கிலத்தில் ஸ்ட்ரீம் ஆஃப் கான்சியஸ்னஸ் நரேட்டிவ் என்று சொல்வார்கள். முன்னும் பின்னுமாகத்தான் இருக்கும். நான் இந்த அரங்கத்துக்கு வருவதற்கு முன்னால் சார்ட்ட சொன்னேன், இந்த புத்தகத்தை வாசிப்பது என்று என்னவென்று சொன்னால், அதாவது சதுரகிரி மலைக்கு மேலே ஏறுவது போன்ற ஒரு ஃபீலிங். ஏன்னா அவ்வளவு சீக்கிரத்தில் அதை ஏற முடியாது.
யாருனால ஏற முடியும் அப்படின்னா அவ்வளவு உடல் கட்டமைப்பு வாய்ந்தவர்கள் தான் ஏற முடியும். அப்படியே போனாலும் கொஞ்ச நேரம் நல்லா இருக்கும், திரும்ப இதா இருக்கும். நான் போனதில்லை இது வரைக்கும், ஆனா போனவர்கள் சொல்லி கேட்டு கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு வழுக்கு பாறையில் செங்குத்தாக ஏறுவது போன்றது. ஏனென்று சொன்னால் நம்முடைய பண்பாடு அவ்வாறானது. வெறும் பெருமையை பேசுவதனால் கல் தோண்டி மண் தோன்றி காலத்துக்கு முன்பே மூத்த குடி தமிழ் குடி அப்படி சொல்வது அல்ல. இது இந்த முதலில் நான் சொல்ல வருவது, இந்த நூல் தமிழ் பெருமையை பேசுவதாக இல்லை. அதைத்தான் இப்பொழுது அண்மையிலே அவர் சிந்தை என்கின்ற புதிய தலைமுறை தளத்தில் எழுதியது கூட இந்த ஆடிப்பெருக்கை பற்றி பேசும்போது கூட சொல்கிறார், நம்மளுடைய பண்பாடு எல்லாமே குறிப்பா தமிழருடைய பண்பாடு மொழியை ஒரு கட்டமைப்பாக வைத்துதான் வந்திருக்கிறது. அதில் அவர் சொல்கிறார், மொழி என்பது பண்பாட்டினுடைய ஒரு அடையாளம், அதுவே அடையாளம் அல்ல. இது மிக முக்கியமான ஒரு ஆர்குமெண்ட். ஏன்னா ஆடிப்பெருக்கு என்பது பண்பாடு தான் நம்மை இணைத்திருக்கிறது. ஆனால் இது எனக்கு படிக்கின்ற பொழுது ஒரு மாதிரியான ஒரு காம்ப்ளிகேஷன் எனக்கு கிரியேட் பண்ணுச்சு. ஏனென்றால் தேசியமும் ஒற்றுமை, பண்பாட்டினுடைய ஒற்றுமை என்றெல்லாம் பார்க்கின்ற பொழுது இதுவரைக்கும் ஏர்னஸ்ட் ஜெல்னராக இருக்கட்டும், எரிக்ஸ் ஹாஃப்மேன் மற்றும் பெனடிக்ட் ஆண்டர்சன் நேஷன் இமேஜின் கம்யூனிட்டி அப்படின்ற நம்முடைய தேசியம் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்றால், ஒரு மொழியை பேசுபவர்கள் ஒரு செய்தித்தாளை வாசிக்கின்ற பொழுது அல்லது இந்த பாண்டியன் ஸ்டோர் ஒரு சீரியல் பார்க்கின்ற பொழுது ஒரு வகையான இமேஜினேஷன் நமக்குள்ளே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்போ அமெரிக்கால இருந்து அந்த சீரியலை பார்த்தாலும் சரி, இல்ல அவங்க இந்த பக்கத்தில் இருக்கிற லால்குடியில இருந்து பார்த்தாலும் சரி, எங்கிருந்து பார்த்தாலும் அவர்கள் இல்லை இருப்பது அந்த சீரியல், அந்த நாடகம் ஒரு மொழியில் இருக்கிறது. அப்ப அவர்களால் இமேஜின் பண்ணப்படும். இவர் சொல்கிறார், இல்லை, அந்த நாடகம் பேசக்கூடிய பண்பாடுதான் நம்மளை ஒன்றிணைக்கிறது. மிக முக்கியமான ஆடிப்பெருக்கு இந்த காவேரியில தண்ணியே வரலனாலும் கிரவுண்ட் வாட்டரை எடுத்து அந்த ரிவர்ல ஆத்துல ஊத்தியாவது நம்ம அதை கொண்டாடுறோம்ல. அப்போ நான் டெல்டா ரீஜன்ல இருந்து வர்றேன், அங்க எல்லாம் சொல்றாங்க காவிரி தாயா, அதை காவிரி தாயாக அதை வழிபடுகிறார்கள். உங்களுக்கு புரியுது? அப்ப இங்கேதான் அவர் சொல்லக்கூடிய இந்த பண்பாடு விஷயம் இருக்கிறது. அது நான் ஏற்கனவே முதல்ல சொன்னது போல பண்பாட்டை பற்றி பேசுவது, கல்ச்சரை பற்றி பேசுவது அவ்வளவு எளிமையான காரியம் அல்ல. அதுவும் குறிப்பாக ஜல்லிக்கட்டை பற்றி பேசும்போது அவர் சொல்கிறார், இது இந்த மேடம் சொன்ன மாதிரி இந்த 3 வகையான அறிவை சொல்கிறார். ஆனால் இதுவரைக்கும் நம்மளுடைய நான் எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால், அந்த 3 அறிவுல 2ஆம் அறிவை விட்டுருங்க. முதல் அறிவு ஒரு உள்ளுணர்வு உள்ளாய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு அறிவு. 3வது அறிவு தான் உணர்ச்சியை மையமாக கொண்ட அறிவு. ஐ எம் வெரி சாரி டு சே, தமிழருடைய அறிவு தளம் என்பது இதுவரைக்கும் நம்முடைய பண்பாட்டை நாம் புரிந்து கொள்ள வைத்திருப்பது என்ன என்றால் உணர்ச்சியை மையமாக கொண்ட அறிவுதான். அதைத்தான் ஃப்ராய்டு சொல்வார் இன்ஸ்டிங்க்ட் என்று சொல்லுவார். நம்ம இடத்துல 2 இன்ஸ்டிங்க்ட் இருந்து கொண்டே இருக்கிறது எப்பொழுதுமே. ஒன்னு லைஃப் இன்ஸ்டிங்க்ட், இன்னொன்னு டெத் இன்ஸ்டிங்க்ட். கோபம் என்பது டெத் இன்ஸ்டிங்க்ட், மகிழ்ச்சி என்பது லைஃப் இன்ஸ்டிங்க்ட். அப்போ நம்மளுடைய பண்பாடு என்பது உணர்வு பூர்வமாக, உணர்ச்சி பூர்வமாக ஏதாவது ஒன்று தூண்டுவது போன்று, ஏதாவது ஒன்று செய்தே ஆக வேண்டும் என்ற நிலையில் இருக்கிறது. அதை மறுத்து ஐயா அவர்கள் நாம் உள் ஆய்வு சார்ந்து நாம் சிந்தித்து பண்பாட்டை கட்டமைக்க வேண்டும், அல்லது நம்முடைய பண்பாட்டை சிந்தித்து புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்ல முயல்கிறார். அந்த முயற்சி தான் அந்த புத்தகத்திலே தொடர்ந்து ஒவ்வொரு அத்தியாயத்திலும் சொல்ல வருகிறார். அதனுடைய விளைவு என்னவா இருக்குது அப்படின்னா, நிறைய விஷயங்களை ஐயா அவர்கள் தொட்டு பேசுகிறார். எனக்கு மிக ஒரு பிரமிப்பாக இருந்தக்கூடிய விஷயம் என்று ஐயாவிடம் பலமுறை சொல்லியிருக்கிறேன். அதாவது என்னவென்றால், பல ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ் மொழியில் ஒரு ஆங்கில மொழி நூலை, ஆங்கில பண்பாட்டு நூலை படிக்கக்கூடிய எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்று சொன்னேன். ஏனென்றால் அவ்வளவு மேற்கோள் குறிப்புகள், எதையும் போற போக்கில் அவர் சொல்லல. இன்னும் சொல்ல போனா எனக்கு தெரிஞ்சு தமிழ் கான்டெக்ட்ல ஃபுட்நோட் போட்டு எழுதுற பழக்கம் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஏன்னா பெரும்பாலும் நம்ம படிக்கின்ற பொழுது ஒரு எல்லாத்துக்கும் எல்லாம் தெரியும் அப்படின்றதுல கொஞ்சம் ஒரு உரைநடை மாதிரி தான் செல்லும். ஆனால்
இது வந்து ஏன் கொஞ்சம் வாசிப்பதற்கு கொஞ்சம் இதா இருக்கு அப்படின்னா, ஆய்வு நடை, ஐயாவோட எழுத்துக்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் அதை காம்ப்ளெக்ஸா தான் இருக்கும். ஏனென்றால் ஆங்கிலத்தில் சொல்லுவோம் இம்ப்ரிகேட்டட் என்று சொல்லுவோம். இம்ப்ரிகேட்டட் என்ன, ஓவர்லாப்பிங், ஒரு விஷயம் இன்னொரு விஷயத்தோடு ஒன்றிணைந்து தான் இருக்கும். இப்ப ஜல்லிக்கட்டை பற்றி பேசுகின்ற பொழுது அவர் வந்து பலியர மக்களை பற்றி பேசுகிறார், காணி மலைவாழ் மக்களை பற்றி பேசுகிறார், அல்லது மற்றும் இந்த திருமலை நாயக்கர் பீரியடில் இருந்தக்கூடிய பண்பாட்டை பற்றி பேசுகிறார், விஜயநகரத்தில் இருக்கக்கூடிய பண்பாட்டை பற்றி பேசுகிறார், சங்க இலக்கியம் கட்டமைத்திருக்கக்கூடிய பண்பாட்டை பற்றி பேசுகிறார், தொல்காப்பியத்தை பற்றி, தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய அகத்திணையை பற்றி பேசுகிறார். இவ்வாறு இன்னும் சொல்ல போனா கேபிட்டலிசம், முதலீட்டியம் எவ்வாறு இயங்குகிறது என்று அந்த நூலினுடைய கடைசியெல்லாம் பேசுகிறார். பல விஷயங்களை தொட்டு பேசுகிறார். ஏனென்றால் நண்பர்களே, பண்பாடு என்பது ஒரு தட்டையானது அல்ல. இது ரொம்ப அதான் இது வந்து ஏன் சொல்றேன்னா, நான் கல்ச்சுரல் ஸ்டடீஸை ஒரு படிக்கிறனால நான் சொல்றேன், அவ்வளவு எளிமையா நம்ம நினைக்கிற மாதிரி பண்பாட்டை புரிஞ்சுக்க முடியாது. அதுவும் தமிழருடைய, அவரே சொல்கிறார், தமிழருடைய பண்பாட்டை எழுதுவது என்பது ரொம்ப கடினமான விஷயம், ரொம்ப ரொம்ப கடினம். ஏனென்றால் அந்த சார் சொல்லக்கூடிய அந்த அதை வந்து ஜல்லிக்கட்டை வைத்து, ஒரு காளை மாட்டை வைத்து ஐயா அவர்கள் புரிந்து கொள்ள முயல்கிறார். இங்கே மேடம் சொன்ன சில விஷயங்களை சாரும் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. பட் நான் இந்த இதை சொல்றனால சொல்றேன், அவருடைய அந்த புத்தகத்தினுடைய மிக முக்கியமான ஒரு மைய கருவி என்னவென்றால், எப்படி ஜல்லிக்கட்டு காளை கட்டமைக்கப்பட்டிருக்கிறது நம்ம இடத்துல என்று சொன்னால், உதாரணத்துக்கு எல்லா காலமாட்டையும் நீங்க பார்த்துடலாம், ஜல்லிக்கட்டு காளையை மட்டும் அவங்க பார்க்கவே விடமாட்டாங்க. யாரு வளர்த்துறாங்களோ அவங்க ஒரு ஆளு தான் அந்த காளையை ஆக்சஸே பண்ண முடியும். அந்த காளை நீங்க எப்ப பார்க்கலாம் அப்படின்னா, வாடி வாசல்ல அவுழ்த்து விடும்போது மட்டும்தான் பார்க்கலாம். ஒரு 30 செகண்ட் 40 செகண்ட், அதுக்கு மேல அந்த காளை வந்து மனித வாசனை படாமலேயே வளர்க்கப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் ஒரு இடத்துல சொல்கிறார், இந்த ஒரு ஜல்லிக்கட்டு காளைய ஒரு மேய்த்தலுக்கு அழைத்துட்டு போகும் பொழுது அது வந்து எந்த காளை மாடும் எந்த மாடும் அதை பாத்திரக்கூடாதுங்கிறதுல அந்த வளர்த்துறவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. அதனுடைய என்ன அப்படின்னா, அதுக்காக அந்த மாடு வந்து கேஸ்ட்ரேட் பண்ணப்படுவதும் இல்லை. இன்னைக்கு நம்ம எருதுன்னு சொல்றோம், எருது எல்லாமே வந்து ஒரு காய் அடிக்கப்பட்ட மாடுகள் காளை. இந்த காளையை வந்து எதுவுமே அவங்க பண்ணுவதில்லை. ஒரு வகையான புனிதத்தன்மை இதுக்கு இது பண்ணப்படுது. இதனுடைய செக்ஸுவல் அர்ஜ் எல்லாமே சப்ரஸ் பண்ணப்படுது. திரும்பவும் புரிஞ்சுங்க, இதுக்கு எந்த விதமான மருந்து கொடுத்தோ எந்த ஊசி போட்டோ செக்ஷுவல் அர்ஜை சப்ரஸ் பண்றதில்லை. அப்ப அந்த மிருகத்தன்மை என்பது, அந்த செக்ஷுவல் மிருகத்தன்மை என்பது அதுக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த காளை வளர்ப்பவரை தவிர யாரையும் பார்ப்பதில்லை, யாரும் இந்த காளையை பார்ப்பதற்கு அனுமதிப்பதில்லை. அது மாதிரிதான் இன்றைக்கு விஜயும் அப்படித்தான் கட்டமைக்கும். அதைத்தான் ஐயா அவர்கள் குறிப்பிடுகிறார் அந்த நூலில். ஏனென்றால் பாத்தீங்கன்னா என்டையர் கேம்பெயின்ல ஒரு 5 தடவை 7 தடவை அப்பியர் ஆகியிருப்பார். உங்களுக்கு புரியுதில்ல, அவர் பெருசா பேச மாட்டார், பொது வழியில வரமாட்டார், எதையும் இது பண்ண மாட்டார். இது எப்படின்னா நம்மளுடைய இமேஜினேஷனுக்கு இது வந்து விட்டுவிடப்படுகிறது. விஜய் என்பவர் யார், இவர் இப்படித்தான், இது அப்படித்தான். நான் எப்படி காளை மாடை பத்தி ஜல்லிக்கட்டை பத்தி பிடிக்கிறோமோ, இது வந்து ஒரு காளி குறிப்பான். அதாவது இது இந்த காளி குறிப்பான வந்து விளக்குறதுக்கு குறைஞ்சது ஒரு 40 பக்கம் எழுதுறாரு, 30ல இருந்து 40 பக்கம். ஸ்ட்ரக்சரலிசம், போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம், ஃப்ராய்டு என்ன சொல்ல முயல்கிறார், லக்கான் என்ன சொல்கிறார், அதே போல ஃபூக்கோ என்ன சொல்கிறார். மிக ஒரு ஒரு பரந்த தளத்தில் இந்த காளி குறிப்பானை ஐயா முதலில் நமக்கு கடத்துகிறார். அதன் பிறகு காளை மாட்டோடு ஒப்பிட்டு பார்க்கிறார். அதன் பிறகு விஜயோடு கனெக்ட் பண்ணுகிறார். இது காளி குறிப்பான என்ன, நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவோம் சிக்னிஃபயர், சிக்னிஃபைடு என்று சொல்கிறோம். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், காலையில ஒரு 15 இட்லி சாப்பிட்டேன்னு சொல்றேன். எனவே என்ன 15 இட்லி சாப்பிட்டாரா, இதுனா உள்ள வயிறு தான் இருக்கா இல்ல ஏதாவது டேங்க் இருக்கா, சிந்தனை தோணுது இல்ல. அப்ப நான் சொல்றது மினி இட்லி, நீங்க புரிஞ்சிருக்கிறது மெகா இட்லி, புரியுதுல்ல. அப்போ இட்லிக்கு இட்லி தான். நான் மினி இட்லி சாப்பிட்டேன், பெரிய இட்லி சாப்பிட்டேன், இல்ல சுமாரான சைஸ்ல இருக்கிற இட்லி சாப்பிட்டேன்னு சொல்ல மாட்டோம். அப்ப சிக்னிஃபயர் அப்படின்றது இட்லி அப்படின்ற ஒரு வார்த்தை. சிக்னிஃபைட், அதாவது குறிப்பான் அப்படிங்கிறது என்னது, சிக்னிஃபயர், அது ஒரு இட்லி.
அது எதை குறிப்பிடுகிறது? அதாவது குறியீடு அப்படிங்கிறது வந்து என்ன? குறியீடுங்கிறது சிக்னிஃபயர். அந்த குறிப்பான் தான் சிக்னிஃபைடு, ரைட்? சிக்னிஃபைடு அப்படின்றது அந்த இட்லி, ரைட்? நம்ம என்ன சாப்பிட்றோமோ அந்த அதை வந்து சசூர் சொல்லுவார், அதை ஐயாவும் சொல்கிறார். இந்த சிக்னிஃபயருக்கும் சிக்னிஃபைடுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்ன்றது ஸ்ட்ரக்சரல். நான் இட்லின்னு சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த இட்லி கூட மீனிங் தெரியும் அப்படின்றதுல நான் பேசுறேன். நீங்களும் மீனிங் தெரிஞ்சுக்கிட்டதா புரிஞ்சுக்கிறீங்க. ஒருவேளை நான் மினி இட்லின்னு சொல்லாம இருந்ததுன்னா நீங்க என்ன நினைச்சிருப்பீங்க? 15 இட்லி சாப்பிட்டாரா அவரு அப்படின்ற ஒரு இது உங்களுக்குள்ள இருக்கும். இதனாலதான் சசூர் என்ன சொல்றாரு? ஸ்ட்ரக்சரலிசம், அமைப்பியல்ல இந்த குறிப்பானுக்கும் குறியீடுக்கும் உள்ள உறவு என்பது ஒரு அமைப்பியல் சார்ந்து நிற்கிறது, ஒரு நேர்த்தியான உறவு. அதே மாதிரிதான் போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிஸ்டுக்கு போகும்போது, பின்னமைப்பியலுக்கு போகும்போது குறிப்பா, அதாவது குறியீடு எதுவும், ரைட், அந்த குறிப்பானை வந்து இது பண்ணுவது இல்லை. சிக்னிஃபயர் என்பது சிக்னிஃபயரை குறிப்பவே இல்லை. ஏனால் ஒவ்வொரு முறையும் நாம் எதையெல்லாம் இட்லி என்று விளக்குகிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் இட்லியை விளக்குவது இல்லை. ஏனென்றால் any attempt to signify something will always end up with misattempt, right? And any understanding is, any attempt to understand something is always a misattempt and misunderstanding. ஒவ்வொரு முறையும் நாம் வந்து ஒரு எதை புரிவதாக, எதை நாம் புரிந்து கொண்டோம் என்று நினைத்துக் கொண்டு புரிந்து கொள்கிறோமோ அது எதுவும் நாம் புரிந்து கொள்ளவில்லை. ஏனென்றால் அந்த நான் சொன்ன மாதிரி அந்த இட்லி என்பது புரிந்து கொள்ளவே முடியாது. ஏன்னா குஷ்பு இட்லின்னு சொல்றான், அந்த இட்லின்றான், இந்த இட்லின்றான், பல இட்லிஸ்ல போயிட்டே இருக்கு. அப்போ எந்த இட்லியும் நம்மளால பல இது இருக்கு. அதே மாதிரி தோசை, இப்ப தோசைன்னா பக்கத்துல இங்க அஸ்வின் போனீங்கன்னா ஒரு 15 இருந்து 20 வகையான தோசை சொல்றாங்க. அப்ப நான் சிம்பிளா காலையில 4 தோசை சாப்பிட்டேன் அப்படின்னா என்ன தோசை? மசால் தோசையா? அது இப்ப புரியுது இல்ல? அப்போ நான் என்ன நினைக்கிறேன், தோசைன்னு சொன்னா ஒரு புரியும் அப்படின்றீங்க. உங்களுக்கு என்ன இருக்கு? சரி ஓகே, என்ன தோசையா இருந்தா என்ன, தோசை சாப்பிட்டாரு அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல. அப்போ மீனிங் என்பது, அர்த்தம் என்பது புரிந்து கொள்ளவே முடிவதில்லை. அப்போ இங்கே காளை மாடு என்பது ஐயா உணர்த்த முயல்வது இது ஒரு காலி குறிப்பான், அதாவது எம்டி சிக்னிஃபயர். புரியல உங்களுக்கு? அது எதை குறிப்பது என்பது மாலம் மாறிக்கொண்டே இருக்கிறது. அவ்வாறுதான் பண்பாடும், அது அவ்வாறுதான் நாகரிகமும். அதாவது அக்ரேரியன் சொசைட்டில இப்ப நாகரிகம் என்பது ஒரு வகையான ஒரு நிலத்தை சார்ந்து, ஒரு மாடுகளை சார்ந்து, விலங்குகளை சார்ந்து மேடம் சொன்ன மாதிரி கட்டமைக்கப்பட்டது. இன்னைக்கு நம்மளுடைய என்டையர் ஹியூமன் ரேஸ 3 இதா பிரிக்கிறாங்க. ஒன்னு ப்ரீ இண்டஸ்ட்ரியல் சொசைட்டி, அதாவது தொழில்மயமான சமூகத்திற்கு முற்பட்ட காலம். 2 இண்டஸ்ட்ரியல் சொசைட்டி, ரைட்? இண்டஸ்ட்ரியல் சொசைட்டின்றது ஒரு தொழில்மயமான ஒரு சமூகம். 3 போஸ்ட் இண்டஸ்ட்ரியல் சொசைட்டி, தொழில்மயமானதுக்கு பிற்பட்ட காலம். இன்னைக்கு நம்ம இருக்கிறது போஸ்ட் இண்டஸ்ட்ரியல் சொசைட்டி. அப்ப காளை மாடு என்பது சங்க இலக்கியத்திலிருந்து, விஜயநகர ஆட்சியிலிருந்து, இன்னும் சொல்ல போனா திருமலை நாயக்கனுடைய காலத்திலிருந்து பல பரிமாணங்களை பெற்றிருக்கிறது. இந்த பரிமாணம் எல்லாமே வந்து ஒரு மாட்டோட வடிவத்தில் இல்லை. இன்னைக்கு நம்ம சொல்றோம்ல, இன்னைக்கு நார்மலா நம்ம குடிக்கிற பால் எல்லாமே என்னது? எதுவுமே பசுமாட்டு பால் கிடையாது, சிந்து மாட்டு பால். பசுமாடு ஒரு நேரத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் போனா மிஞ்சி போனா 4 லிட்டர் கொடுக்கும். எங்க ஊர்ல இருக்கிற மாடுலாம் 15 லிட்டர் கொடுக்குது, 20 லிட்டர் கொடுக்குது, 10 லிட்டர் 15 லிட்டர். அவன் பால் கறக்கிறது மிஷின் வச்சுதான் கறக்கிறான். அப்ப இந்த மாடு என்பது போஸ்ட் இண்டஸ்ட்ரியல் சொசைட்டி சார்ந்த மாடு, வணிகமயமாக்கப்பட்ட மாடு. ஆனா சார் சொல்லக்கூடிய மாடு என்பது அந்த விவசாயம் சார்ந்து ஒரு ப்ரீ இண்டஸ்ட்ரியல் சொசைட்டில இருந்து, ஏன்சியன் பீரியட்ல இருந்து ப்ரீ இண்டஸ்ட்ரியல் சொசைட்டி வந்து இண்டஸ்ட்ரியல் சொசைட்டி பீரியட் வந்து ஒரு போஸ்ட் இண்டஸ்ட்ரியல் சொசைட்டில வரும் பொழுது அங்கேதான் நாம் ஒரு அர்த்தத்தை வைத்துக் கொண்டு ஜல்லிக்கட்டு காளையை புரிந்து கொள்ள முயல்கிறோம். அந்த ஒரு அர்த்தம் என்பது ரொமான்டிசைஸ்டு பண்ணப்பட்ட அர்த்தம், ஒரு அழகியலாக மாற்றப்பட்ட அர்த்தம். அங்கேதான் அவர் சொல்கிறார், இந்த சாப்பிடும்போது கூட சொன்ன, இந்த ஜல்லிக்கட்டுன்றது எப்படி புரிஞ்சுக்கலாம், அது வந்து இந்த கோலனுக்கு அப்புறம் இருக்கிறத வச்சுதான் புரிஞ்சுக்கலாம். இது வந்து கிளர்ச்சி என்னும் சூழ்ச்சி. அந்த சூழ்ச்சிங்கிறது மேடம் சொன்ன மாதிரி பண்பாட்டு
அரசியல் சார்ந்தது. நாம் எதை செய்தாலும் ஒரு கல்ச்சரல் பாலிடிக்ஸ் அதில் இருக்கிறது, ஒரு ஐடியாலஜி நம்மை தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கிறது. அந்த ஐடியாலஜி எப்படி இயங்குது அப்படின்னா அது காலந்தோறும் மாறிக்கொண்டே இருக்கிறது. அந்த ஐடியாலஜிக்கு தகுந்தாப்புல நம்மளுடைய சிந்தனை மரபும் மாறிக்கொண்டே இருக்கிறது. இதைத்தான் இதை கூறுவதனால்தான் இந்த நூல் அவ்வளவு என்ன சொல்றது முக்கியமானது. வாசிப்பதற்கு சில இடங்களில் சிரமமாக இருக்கும். ஏனென்றால் இது ஒரு என்ன சொல்ற ஒரு 1000-2000 ஆண்டு பண்பாட்டை ஒரு 415 பக்கங்களில் சுருக்கி சொல்ல முயல்கிறது. நான் ஐயாட்ட படித்தோடனே நான் சொன்னது, இந்த நூல் என்பது தமிழ் பண்பாட்டினுடைய என்சைக்ளோபீடியா. அப்ப எதை வச்சிருந்தாலும் இது ஒரு உங்களுக்கு இதுதான் ஒரு என்சைக்ளோபீடியா தமிழருடைய. ஆனா அப்படி எழுதும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு மினி நரேட்டிவ். மினி நரேட்டிவ் என்ன? ஒடுக்கப்பட்ட பண்பாட்டினுடைய வரலாறு. அப்ப ஒடுக்கப்பட்ட பண்பாட்டினுடைய வரலாற்றை எழுதும் பொழுது நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு யூரோப்பியன் சொசைட்டி கல்ச்சர் ஒரு ஹிஸ்டரி மாதிரி ஒரு செங்குத்தாக அது இருக்காது. அது ஒரு ஹரிசாண்டல் வகை வடிவில் தான் இருக்கும். அதாவது ஒரு சமமாகத்தான் இருக்கும். இங்கொன்றும் அங்கொன்றுமாகத்தான் சிதறித்தான் எழுத முடியும். அப்ப அந்த சிதறி கிடப்பது ஆங்கிலத்தில் சொல்லுவோம் பிராக்மெண்டேஷன் என்று சொல்லுவோம். சிதறி இருப்பது, உடைந்து எழுதுவது அல்லது நுணுக்கி உடைத்து கனெக்டிவிட்டியை நம்மிடம் விட்டு சொல்வது, இதுதான் பண்பாட்டை எழுதுவதனுடைய முறை. இந்த முறையை எனக்கு தெரிந்தவரை தமிழில் கொண்டு வந்தவர் ஐயாதான். அதற்கு மிக முக்கியமான ஐயாவுக்கு நாம் பாராட்டித்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் நான் என்னை முதலாம் ஆண்டு படிக்கின்ற பொழுது மருதையன் இன்றைக்கும் இருக்கிறார். மக்கள் கலை இலக்கிய கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருந்தவர். இப்பொழுது அவர் அதை விட்டு வெளியே நிறைய யூடியூப் சேனல் எல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார். ஒரு இடதுசாரி சிந்தனையாளர். அவர் ஒரு உரை நிகழ்த்தினார், படித்த பின் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல சொல்வார், வாசிப்பு என்றால் என்ன? இன்னைக்கு புத்தக கண்காட்சி போனீங்கன்னா ஆயிரக்கணக்கான ஸ்டால்ஸ் இருக்கு. எல்லா மக்களும் ரெஸ்ட்லெஸ்ஸா ஓடிட்டே இருக்காங்க. ஆனா நம்ம எந்த மாதிரியான புத்தகங்களை நோக்கி போறோம் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு 2 வகையான புத்தகத்தை நோக்கி தான் போறோம். ஒன்னு ஸ்பிரிச்சுவாலிட்டி சார்ந்த புத்தகம், இன்னொன்னு மோட்டிவேஷன் சார்ந்த புத்தகம். ப்ராப்ளம் இன்னொன்னு நீங்க சேர்த்துக்கலாம், காம்படிட்டிவ் எக்ஸாம் சார்ந்த புத்தகம். புரியல உங்களுக்கு? இந்த 3 வகையான புத்தகம் நீங்க ஆயிரக்கணக்கான கடை போட்டிருந்தாலும் எல்லா ரோடும் இந்த 3 கடையை நோக்கி தான் போகுதுன்ற மாதிரி இந்த 3 கடைக்கு தான் எல்லா பேரும் போறாங்க. அவர் சொல்லுவார், இது அல்ல வாசிப்பு, இது அல்ல வாசிப்பு. இன்னைக்கு நீட் எக்ஸாம் எழுதுறாங்க, பாஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கு முன்னாடி +2ல 1200க்கு 1195 96 அவங்க எல்லாம் நல்லா படிச்சிட்டாங்கன்னு அர்த்தமா? இன்னைக்கு நிறைய பேர் ஐஐடில படிச்சு ஓகே. அப்ப அது அல்ல வாசிப்பு. அப்ப வாசிப்பு என்பது ஒரு ஸ்ட்ரகிள், ஒரு பெயின் என்று சொல்லுவார். அந்த வகையில் இந்த ஐயாவுடைய இந்த புத்தகத்தை படிக்கின்ற பொழுது ஒரு வகையான ஒரு பதட்டம் என்னிடத்தில் ஏற்பட்டது. ஏனென்றால் எப்படி இதை கனெக்ட் பண்ணிக் கொள்வது? அதுல ஐயாட்ட கூட சொல்லியிருக்கிறேன், என்னுடைய அதாவது ஒரு டிசபிலிட்டி ஸ்டடீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த புத்தகத்தை நீங்க எந்த ஸ்டடீஸ் வேணாலும் பார்க்கலாம். ஜெண்டர் ஸ்டடீஸா பார்க்க முடியும், ட்ரைபல் ஸ்டடீஸா பலியார்க்கு பத்தி காடி ட்ரைபை பத்தி ரொம்ப எக்ஸ்டென்சிவ் எழுதுகிறார். தலித் ஸ்டடீஸா அயோத்தி தாசரை பற்றி பேசுகிறார். அதனால்தான் சொல்கிறேன், இதை இந்த நூலே ஒரு பிரைமரி சோர்ஸாக எடுத்துக்கொண்டு ஆய்வு பண்ணணும். அதுல இதை சொல்லி முடித்தரலாம் என்று இருக்கிறேன். ஒரு விஷயத்தை படித்தவுடன் அந்த நூலில் எனக்கு மிகப்பெரிய பிரமிப்பு ஏற்படுத்தியது. அதாவது அந்த நூலில் சொல்கிறார், ஒரு புத்தகத்தை பிரிண்ட் புத்தகத்தை நீங்க எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா, அது ஓலைச்சுவடி எல்லாம் பேசும்போது சொல்றாரு, புத்தகத்தை படிக்கும்போது அந்த புத்தகத்துக்குன்னு ஒரு வாசனை இருக்கிறது. இப்போ நீங்க புத்தகத்தை திறந்து ஸ்மெல் பண்ணீங்கன்னா அது பிரிண்ட் ஸ்மெல் மட்டும் இல்ல, அந்த புத்தகத்துக்குன்னு ஒரு வாசனை இருக்கிறது. எந்த புத்தகத்தை உங்க நூலகத்தில் போய் எடுத்து படிச்சு ஸ்மெல் பண்ணி பாருங்க. அந்த ஆங்கிலத்தில் ஆல்ஃபாக்டரி சென்சஸ் சொல்லுவோம், இன்னும் சொல்ல போனா ஆஸ்மாலஜின்னு சொல்லுவோம், இந்த ஸ்டடி ஆஃப் ஸ்மெல்.
இதை நம்ம பேசுவதே இல்லை. புத்தகத்தினுடைய ஸ்மெல், ஒவ்வொரு முறையும் நான் நூலகம் சென்றாலும் சரி அல்லது புத்தக கண்காட்சிக்கு சென்றாலும் சரி, நூல்களை எடுத்து ஸ்மெல் பண்ணிட்டு அங்கே வைத்துருவேன். ஏனென்றால் என்னால் பார்க்க முடியாது, புத்தகத்தை படிக்க முடியாது. நான் படிப்பதெல்லாம் மின் அணு, அதாவது ஸ்கிரீன் ரீடிங் சாஃப்ட்வேர் வச்சு தான் நான் படிக்கிறேன். அப்போ எனக்கு ஒரு சாஃப்ட் காப்பியில் இருந்தால் தான் படிக்க முடியும். சாஃப்ட் காப்பியில் படிப்பது என்பது எந்த உணர்ச்சியும் கொடுக்காது, பேஜ் பை பேஜ் மாறிவிட்டே இருக்கும். ஆனால் புத்தகத்தை எடுத்து ஒவ்வொரு பேஜாக திருப்பி அதனுடைய வாசனைகளை படிப்பது என்பது மிக 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 பார்வை உள்ளவர்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். இது என்னை போன்ற பார்வை இல்லாதவர்களுக்கு எவ்வளவு புத்தகங்களை படித்தாலும் புத்தகத்தினுடைய கருத்தோடு தான் நான் ஒன்று சொல்ல முடியும். அந்த ஆங்கிலத்தில் சொல்வார்கள் எம்பாடிமெண்ட் என்று சொல்வார்கள். அதாவது உணர்வுகளோடு, அந்த உணர்ச்சிகளோடு அந்த புத்தகம் இருக்கக்கூடிய உணர்வு, அஃபெக்ட் ஸ்டடிஸ் என்று கூட சொல்வார்கள். அஃபெக்டோடு வாசிப்பது என்பது மிக எளிதாக காரணம். அந்த வகையில் ஐயாவுடைய புத்தகம் அனைவரும் படிக்கக்கூடிய ஒரு புத்தகம். மிக நம்முடைய பண்பாட்டை மீள் ஆய்வு செய்து பார்ப்பதற்கான ஒரு புத்தகம். அந்த எவ்வாறு ஜல்லிக்கட்டு காளையினுடைய பண்பாடு தமிழருடைய பண்பாடோடு இணைந்திருக்கிறது என்பதை மிக தெளிவாக கூறியிருக்கிறார். ஸோ அந்த வகையில் எனக்கு ஒரு வாய்ப்பு அளித்தமைக்கு ஐயாவுக்கும் உங்களுடைய கல்லூரி வரலாற்றுத்துறை தலைவர் அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.